அப்போ அதே அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது நான் என் கான்ஷியஸ்னஸை ஒரு என்னடே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்னிங்கே வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு இஷ்யூ நடந்தது. என்ன இஷ்யூ நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக ஜெயிலுக்குள்ளே சாண்ட்ரா, திவ்யா கணேஷ் இருந்தாங்கல்ல, பக்கத்துலேயே பிரஜின் உட்காந்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி பார்வதி அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. அப்போ கமருதீன் அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அதாவது பார்வதி இப்ப நேரடியா பேசுறது இல்லைல்ல, அதனால சாண்ட்ரா கிட்ட சொல்ற மாதிரி பார்வதி கிட்ட சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, நீ அரோராவை பத்தி இந்த மாதிரி பேசாத, அவ ரொம்ப ஃபீல் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உடனே பார்வதி அங்கல்ல கையெடுத்து கும்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலா கமருதீன் என்ன மீன் பண்றாருன்னு பாத்தீங்களா, ஒரு மார்னிங் டாஸ்க் நடந்ததுல வார்டன் யாரு, ஹீரோ யாரு, அதுக்கப்புறம் ட்ரபிள் மேக்கர் யாருன்னு சொல்லணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்வதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அரோராவோட பேரை ட்ரபிள் மேக்கர்ல சொல்லியிருப்பாங்க. என்ன காரணத்துக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம விலகி வந்துட்டோம், விலகி வந்தவங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என் முன்னாடி வேணும்ட்டே நெருக்கமாக இருக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. நேரடியாக சொல்ல அதை ஒரு மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அது டாஸ்கில் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அரோரா அதை வச்சு பேசுறா. கமருதீன் காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு பேசுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. பார்வதியாவது முதல்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தினா நாசுக்கா சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்வதி தான் ரொம்ப பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. கடைசி 2 நாள் பார்வதி அவங்க இருக்கிற பக்கம் கூட தலை வைக்கல. நீங்க என்னன்னா பண்ணிட்டு போங்கடா, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அரோராவை பொறுத்த வரைக்கும் பார்வதியை விட்டா இப்ப கண்டென்ட் இல்லைங்க. கமருதீன் கூடயே சுத்திட்டு இருக்காங்களா, அதே மாதிரி பார்வதியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. கடைசி 2 நாள் மட்டும் பார்வதியை பத்தி அவ்வளோ பேசிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கமருதீன் காதுல ரத்தம் வராத குறை தான். இப்ப கூட கமருதீனா வந்து பேசல, அவ ஏத்தி விட்டு இப்ப கமருதீன் வந்து பேசிட்டு இருக்கான். கமருதீனுக்கு சொந்த மூலன்னு ஒண்ணுமே கிடையாது. அரோரா கிட்ட என்ன சொல்லலாம், அவ என்னன்னா பண்ணிட்டு போறா, நீ எதுக்கு அதை மைண்ட் பண்ணிக்கிற, கண்டுக்காம விடுன்னு அரோரா கிட்ட சொல்ல முடியாதா? அரோரா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. கேட்டுட்டு அதை பத்தி பார்வதி கிட்ட கேட்கறதுக்காக வந்துட்டான். அதான் பார்வதி உங்ககிட்ட பேசவே விரும்பல, சரி விடு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, விட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இவன் விட்டுட்டு போக மாட்டான் இல்லைங்க, அரோரா விட்டுட்டு போக மாட்டாங்க. அரோராக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, போன வாட்டி பார்வதி வந்து விஜய் சேதுபதி திட்டார்ல, அப்ப பார்வதி தான் நமக்கான ட்ரம்ப் கார்டு. பார்வதியை வச்சே ஒரு கேமை பண்ணிடலாம். பார்வதி வந்து எங்க 2 பேரை ரொம்ப தப்பா பேசுறாங்க, நான் வந்து வேணும்ட்டே அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அரோரா வந்து அவனை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கா. எல்லாத்தையும் பார்வதி தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்ப தெரியுமா தெரியுது, வியானா கிட்ட இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. லைவ்ல பாருங்க, கண்டிப்பா அதை போய் பாருங்க. வியானா கிட்ட எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாங்க. அந்த அரோரா என்ன கேம் ஆடிட்டு இருக்கா, நானும் இதை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். அவங்க என்னன்னா என்ன வச்சு கண்டென்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்வதி வந்து என்ன இப்படி பேசுறா அப்படி பேசுறா, நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், என் முன்னாடி வேணும்ட்டே நீங்க க்ளோஸா இருக்கீங்க, அந்த விஷயத்த டாஸ்க்ல சொன்னேன், அவ்வளவுதான். இதை தாண்டி நான் என்ன பண்ணேன், உங்களை விட்டு தான் நான் டோட்டலா விலகி வந்துட்டேன்ல, எனக்கு நீங்க மட்டுமே ஆள் கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அதை பத்தி யோசிக்க கூட இல்லை. 2 நாள் எதுவுமே வேணான்ற மாதிரி விலகி வந்துட்டேன். ஆனா திரும்பி வரீங்க. இப்ப கமருதீன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், யார் சொல்லி பேசியிருப்பான்றது கூட எனக்கு தெரியும், அதாவது அந்த அரோரா சொல்லி தான் பேசியிருப்பான்றதை இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அதுதாங்க நடந்தது. நீங்க 2 நாள் கடைசி 2 நாள் லைவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கமருதீன் மண்டையை எவ்வளவு கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு உட்காந்து கழுவிட்டு இருக்காங்க. பார்வதி என்னடா சொன்னா, நம்ம கிட்ட ஏற்கனவே ஆள் இருக்குன்னு சொன்னால, இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் தப்பு சரியெல்லாம் நீ பேசாத, நீ என்ன மாதிரிலாம் ஆளுன்றது எல்லாருக்கும் தெரியும், ஓகேவா? அப்படியே தப்பு சரியெல்லாம் மேடம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரோராக்கெல்லாம் சிலர் ஃபயர் விடுறாங்க. அதை பார்க்கும் போது தான் எனக்கு கடுப்பாவது. டே என்னடா அவ கேம் இது வரைக்கும் ஆடி இருக்கா, அவளுக்கு போய் ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி தான் தோணுது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா ஷேர் பண்ணுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.